இப்போ நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் செய்யலாங்க. அதுக்கு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். சும்மா ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சா போதுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்புங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. பாருங்கள், பருப்பை நல்லா கழுவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். ஒரு விசில் வைங்க போதும். நம்ம ஊற வச்சுருக்கோம் ஏற்கனவே. நம்ம சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க. அதை போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறம் வெயிட் எடுங்க. பாருங்க, நம்ம ஒரு வேக்காடு தான் விட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க. ரொம்பவும் குழஞ்சும் போயிடக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு எடுத்துக்கலாம். பாருங்கள், பேன் வச்சுட்டேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நம்ம இந்த கடுகு போட்டுக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம முதல்ல மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாயிடும். மிளகாயோடு சாப்பிட்டாலும் ரொம்ப காரமாக தெரியாதுங்க. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது அடுப்பை சிம் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. நம்ம இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை போட்டுடலாங்க. சும்மா கொஞ்சமாக போடுறேங்க. போட்டு கலந்துட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு சுண்டல் ரெடிங்க.